கடந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை, சென்னையில் ஒரு அடிக்கல் கூட நாட்டவில்லை என எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடுமையான விமர்சனம் வைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி இந்த பரப்புரையில சொல்றாரு, நாங்க பொற்கால ஆட்சியை நடத்தணும். பொற்கால ஆட்சி நாங்க கோட்டூர்புரத்தில் எதுனா ஒரு பிளாக்காவது கட்டி சொன்னல, பொற்கால ஆட்சி நடத்தினவரை கூப்பிட்டு நீங்களே கேளுங்க. கோட்டூர்புரத்தில் 2005 கலைஞர் சொல்லிட்டு போனாரு, 2006 கட்டி கொடுத்தாரு. அவர் இருக்கிற வரைக்கும் 8 பிளாக் கட்டி கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் 10 வருஷம் நீங்க இருந்தீங்களா, ஒரு பிளாக்கும் கட்டலையா? இப்போ 1800 வீடு அவங்க கட்டி நிற்கிறாங்களாம். நீங்க சென்னையில் எங்கேயாவது ஒரு பிளாக்குக்காவது அடிக்கல்லாவது நாட்டிருக்கீங்களா? மக்கள் மேல அக்கறை இருக்கிறது உண்மைன்னா எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஒரு பிளாக்கு அடிக்கல்லாவது நாட்டிருக்கீங்களான்னு சுப்பிரமணியம் கேட்டாருன்னு அவரை போய் கேளுங்க. அவருங்க நேற்றுக்கு நான் கூட பார்த்தேங்க. ஆரம்பிக்கும் போது மேட்டுப்பாளையத்தில் என்ன சொல்றாரு, ஒரு விவசாயி கேட்டார், விவசாயிகளோட கலந்துரையாடல ஒருத்தர் கேட்டாரு, இந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற அந்த பவானி டேமுக்கும் இங்கே ஒரு அணை கட்டணும், அத்திக்கடவு அவினாசி மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நாங்கள் மனு கொடுத்தோம். 2019 உங்க கையில் மனு கொடுத்தோம், நீங்க இது வரைக்கும் கட்டல அப்படின்னாரு. உடனே இடைமதித்த எடப்பாடி சொன்னாரு, என்ன சொன்னாரு, நீங்களே டிவியில பார்த்திருப்பீங்க. அது நான் ஒன்றிய அரசுக்கு அறிக்கையை சமர்ப்பிச்சேன், ஒன்றிய அரசு அதை ஒத்துக்கல, டினை பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படின்னாரு. ஒன்றிய அரசு கொடுக்கலன்னு அந்த இடத்துல சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு 2 மணி நேரம் கழிச்சு கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, அத்திக்கடவு அவினாசி நான் கொண்டு வந்தேன், இதுக்கு அடுத்து பவானியில் ஒரு டேம் கட்டுறதுக்கு நான் ரெடி பண்ணேன், அப்போ ரெடி பண்ணி ஆட்சி முடிஞ்சிருச்சு, முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றினார், அவர் அதை விட்டுட்டாரு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ஒன்றிய அரசு அனுமதிக்கல, விட்டுட்டாங்க, நான் எடுத்துட்டு போன ஸ்கீமை கிடப்புல போட்டாங்கன்னாரு. அப்புறம் இங்க என்ன சொல்றாரு, ஜனங்க கையில அங்க கேட்டா மேட்டூர்காரன் கேட்பான், நீ தானேப்பா பண்றன்னு சொன்ன, நீ தானே இப்போ இல்லன்னு சொன்னு. இங்க இருக்கிறவங்க கோட்டூர்காரன் நம்ம மேட்டுப்பாளையத்தில் சொன்னது கோவையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு சொல்லி இங்க மாத்தி சொல்றாரு. அவரோட பரப்புரை இதுதான். இது இன்னொன்னு கூட சொல்லியிருக்கிறாரு, ஒரு கேவலமான ஒரு அரசியல் தலைவர் அந்த மாதிரி பேசவே கூடாது சொல்லியிருக்காரு. இந்த ஒன்றிணைவோம் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு திட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கு. எந்த வீட்டுக்கு போனாலும் அது அதிமுக, திமுக, காங்கிரஸ் அந்த பாகுபாடு எல்லாம் இல்லை, நாங்கெல்லாம் ஓரணியில் திமுகன்னு இன்னைக்கு மெம்பர்ஷிப் சேர்ந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு சைதாப்பேட்டையில் 2 பூத்துல எங்க இலக்கு 30%, ஆனா அந்த 2 பூத்துல 84% நேற்று இரவு வரைக்கும் ஓட்டர்ஸா சேர்ந்து இருக்கிறாங்க. திமுக உறுப்பினராக சேர்ந்தவங்க 84%, 2 வாக்குச்சாவடிகள்ல. இது போற போக்க பார்த்தா திமுகவோட நிலை 30% வாக்குகளை சேர்க்க வேண்டும் என்பது, ஆனா போற போக்கு 70-80% சேரும் பொழுது இதை பார்த்து இந்த வயிற்றெரிச்சல் தாங்கிக் கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி நேற்றுக்கு என்ன சொல்றாரு, போன் நம்பர் கேட்டா கொடுக்காதீங்க, குழந்தைத்தனமா சொல்றாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுவும் சொல்றாரு, போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களை நீங்க ஊர்ல இல்லாதப்போ திருடின்னு போயிடுவாங்க. திருடனுக்கு தான் திருட்டு புத்தி இருக்கும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.